அடுத்ததாக ஒரு சகோதரி கொழும்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, முஸ்லிம்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாமா? பங்கு சந்தை சம்பந்தமாக இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? அந்த பங்கு சந்தையில் இடைத்தரகர்களாக இருக்கக்கூடியவர்களோட முஸ்லிம் பெண்களுக்கு பேசுவதற்கு, தொலைபேசி மூலமாக பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று, இது பங்கு சந்தையில பல நிறுவனங்கள், பல வியாபார நிறுவனங்கள் முதலீட்டாளர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அந்த வியாபார தளம் ஹலாலாக இருக்கிறதா, ஹராமாக இருக்கிறதா என்பதை எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது? அதற்கு ஏதும் சான்றிதழ்கள் இருக்கின்றனவா என்று அந்த சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த பங்குச்சந்தை என்பது ஷேர் மார்க்கெட்னு நாங்க சொல்லுவோம். அது உண்மையிலே ஒரு வியாபாரமா என்று கேட்டா, அது உண்மையிலே ஒரு வியாபாரமே அல்ல. அதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பங்குச்சந்தை என்று சொன்னால் பொதுவாக ஒரு முதலீட்டாளர் இருப்பார், ஒரு வியாபார நிறுவனம் இருக்கும். அந்த வியாபார நிறுவனத்திற்கு முதலீடு செய்வதற்கு பணம் தேவைப்படும். அப்படி பணம் தேவைப்பட்டால் முதலீட்டாளர்களாக இருப்பதற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுத்து, வியாபாரத்தில் உரிமையாளர்களாக, சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் முதலீடு செய்திருப்பார்கள். அவர்களுடைய முதலீட்டின் அளவு போதாததனால, குறைவாக இருப்பதனால இன்னும் பலரை முதலீட்டாளர்களாக பங்கு சந்தையில் சேர்த்து, பங்குகளாக அந்த முதலீட்டை பிரித்து அதிலே பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்வதற்கு அழைப்பு விடுத்து, பல பங்குகளாக அந்த முதலீட்டை பிரித்து வகைப்படுத்தி அதனூடாக முதலீட்டை முழுமைப்படுத்திக் கொள்வதுதான் பங்கு சந்தை என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தா, ஒரு ஷேர் மார்க்கெட் என்றதில் இலகுவாக புரிந்து கொள்வதாக இருந்தா, ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் 1 கோடி ரூபாய் மூலதனத்தை வச்சு இயங்கி வர்றாங்க. இதுல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுல 70% முதலீட்டை, மூலதனத்தை அந்த வியாபாரத்தின் உரிமையாளர்கள் முதலீடு செய்வார்கள். இன்னும் 30% முதலீட்டு மூலதனம் அவர்களுக்கு தேவைப்படும். அப்ப என்ன செய்வாங்க? 70 லட்சத்தை ஆரம்ப உரிமையாளர்கள், முதலீட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மூலதனத்துக்கு முதலீடு செய்வார்கள். மீதமுள்ள 30 லட்சத்தை பொதுமக்களிடம் மூலதனத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக அந்த மூலதனத்தை பங்குகளாக பிரித்து, 30 லட்சத்தை பங்குகளாக பிரித்து பொது சந்தையில அவர்கள் அதை விற்பனைக்கு விடுவார்கள். அப்ப அந்த பங்குகளை யாரெல்லாம் வாங்கிக் கொள்கிறார்களோ, வாங்கும் பொழுது அந்த மூலதனத்திற்கு தேவையான 30 லட்சம் ரூபாய் சேர்ந்துவிடும். அப்ப 70 லட்சத்துக்கு அந்த நிறுவனம் சொந்தக்காரர்களாகவும், மீதமுள்ள 30 லட்சத்துக்கு பொதுமக்களுடைய பங்குகளையும் சேர்த்து பொதுமக்களையும் முதலீட்டாளர்களாக சேர்த்துக் கொள்ற முறைதான் பங்கு சந்தை என்று சொல்லப்படுகிறது. இதை மேலோட்டமா நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இதுல ஏதாவது தவறு இருக்கிற மாதிரி இருக்குதா? ஒருத்தரை மூலதனம் தேவைப்படுது, மூலதனத்துக்கு காசு போதாம இருக்கிறது என்று சொன்னா, இன்னொருத்தரை சேர்த்து கொண்டு மூலதனத்துக்காக இன்னொருத்தருடைய உதவியை பெற்றுக் கொள்வது, அந்த மூலதனத்தில் அவர் முதலீடு செய்யும் மூலதனத்துக்கு அவருக்கு லாபம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அது ஹலாலான ஒரு முறை மாதிரி தான் மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனா அதை உள்ளுக்குள்ளே தெளிவாக நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், இதுக்குள்ளே பலவிதமான மோசடிகளும், பல ஏமாற்று வேலைகளும், சூதாட்டங்களும் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ 1 கோடி ரூபாய் மூலதனம், 70 லட்சம் முதலீட்டாளர்கள், ஆரம்ப உரிமையாளர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். மீதமுள்ள 30 லட்சத்தை பொதுமக்கள் கிட்ட அவங்க பங்குகளாக வசூலிச்சிருக்கிறாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் முதலீடு இருக்குது. இந்த 1 கோடி ரூபாய் முதலீட்டை யாரு பங்குதாரர்களாக சேர்ந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சொந்தமான அந்த 1 கோடி ரூபாயில 30 லட்சத்தை அதே மாதிரி ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு சாராருக்கு அவங்க வித்து போட்டாங்கன்னு சொன்னா, விற்பனை செய்தார்கள் என்று சொன்னா, அதுல எந்த தவறும் இருக்காது. ஆனா இந்த பங்குகளாக சேர்க்கப்பட்ட 30 லட்சம் ரூபாய்களை 30 லட்சம் ரூபாவாகவே விற்பனை செய்யப்படுமான்னு கேட்டால் அப்படி விற்பனை செய்யப்படாது. அந்த விற்பனையில பலவிதமான தில்லுமுள்ளு வேலைகள் நடைபெறும். 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பங்குகளை 30 லட்சம் ரூபாய்க்கு விற்காம அதனுடைய விலையை 60 லட்சம் என்று சொல்லி டபுளா சொல்லிடுவாங்க. டபுளா சொல்லி என்ன செய்வாங்க? விற்பனை செய்வார்கள். அப்ப உண்மையில் 60 லட்சம் ரூபாய்க்கு நீங்க விற்பனை செஞ்சீங்கன்னு சொன்னா, அந்த வியாபார நிறுவனத்துல ஏற்கனவே 70 லட்சம் ரூபாய் மூலதனம் இருந்துச்சு, 30 லட்சம் தான் பங்கு சந்தையில சேர்த்து கொண்டாங்க. இப்ப இந்த 30 லட்சம் பங்குகளை 60 லட்சம் ரூபாய்க்கு வித்தா ஏற்கனவே உள்ள 70 லட்சம் ரூபாவும் அந்த 60 லட்சம் ரூபாவும் சேர்ந்தா 1 கோடி 30 லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்துல சொத்துக்களாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்.
ஆனா பிசிக்கலாக அந்த வியாபார நிறுவனத்துல எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு பார்த்தா 1 கோடி ரூபாய் தான் இருக்கும். அப்ப 30 லட்சம் எக்ஸ்ட்ரா வந்தது அது ஒரு மாயையை ஏற்படுத்தி, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, இல்லாத ஒரு ஆர்டிபிஷியல் வெளிவை ஏற்படுத்தி, கற்பனை பெருமதி ஒன்றை ஏற்படுத்தி அங்கு அந்த பங்குகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அப்ப இது ஒரு மோசடியா இல்லையா? இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டி அதற்கு ஒரு பெருமதியை ஏற்படுத்தி அதற்காக ஒரு மாயையை உருவாக்கி விற்பனை செய்திருப்பது ஒரு போலி ஏமாற்று வேலையா இல்லையா? இஸ்லாம் இந்த ஏமாற்று வேலையை ஆதரிக்குமா? ஒருபோதும் ஆதரிக்காது. அதே போல 60 லட்சம் ரூபாய்க்கான பங்குகளை அவரிடமிருந்து வாங்கியவர் கொஞ்ச நாள் அந்த பங்குகள் அப்படியே பதுக்கி வச்சு கொண்டு மார்க்கெட்ல ஆர்டிபிஷியலாக விலைகளை உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு, சில வேளை அந்த முதலீட்டாளர்களாக இருந்த 70 லட்சத்துக்கு ஆரம்ப சொந்தக்காரர்களா இருந்தாங்களே அவங்களே பினாமிகளை ஏற்படுத்தி அந்த 30 லட்சம் பங்குகளை வாங்க வச்சு அதனுடைய விலையை ஆர்டிபிஷியலா 60 லட்சம் என்றாக்கி அந்த 60 லட்சத்தையும் மீண்டும் விற்பனைக்காக வேண்டி என்று சொல்லி அதை 1 கோடி 20 லட்சம் என்று சொல்லி விலையை ஏற்றி பங்குகளுக்கான ஒரு செயற்கையான மதிப்பொன்றை உருவாக்கி அந்த வியாபாரத்தை ஏற்படுத்துவார்கள். பொதுமக்களாக இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன விளங்கும் என்றா, இந்த கம்பெனியோட குட்வில் ஏறுது, இந்த கம்பெனியுடைய செயற்பாடு, அந்த வியாபாரம் நல்ல செழிப்பாக நடைபெறுகிறது, எனவே தான் அதிகமான மக்கள் பங்குகளை அதிகமான விலை கொடுத்து வாங்க பார்க்கிறாங்க, எனவே நாங்களும் இதை வாங்கினால் எங்களுக்கும் பல மடங்குகளாக இந்த பங்குகளை சந்தையில் விற்பனை செய்யலாம் என்று நினைச்சு இவங்க ஏமாந்து பங்குகளை வாங்கிக் கொள்வார்கள். இல்லாத ஒரு பெருமதியை இவர்களாக பணம் கட்டி இவர்களாக உருவாக்கி ஏமாற்றத்தின் காரணமாக வாங்குகிறார்கள் என்று சொன்னார். ஒருத்தரை ஏமாத்தி ஒரு பொருளை வைக்கிறது இஸ்லாத்துல கூடுமா கூடாதா? கூடாது. ஏமாற்றம் என்பது இஸ்லாத்துல இல்ல. மன் ரஸ்ஸன ஃபலைஸ மின்னா, ஏமாற்றுபவர் மோசடி செய்பவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த முதலீட்டாளர்கள் பினாமிகளை ஏற்படுத்தி ஆர்டிபிஷியலாக விலையை கூட்டுறாங்களே, பொதுமக்கள் அந்த பங்குகளை வாங்குறதுக்கு தூண்டுறாங்களே, இந்த செயற்பாடு இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு மோசடியாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த மோசடியில நாங்களும் ஒரு ஏமாளியாக பங்கு பெற முடியுமா? ஒரு ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய நிலையில நாங்களும் அதுல கூட்டு சேரலான்னு கேட்டால் கண்டிப்பாக கூட்டு சேர முடியாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு தீர்வாக சொல்கிறது. அதே போன்று அந்த கம்பெனியுடைய பங்கிட விலையை கூட்டுறதுக்காக திட்டமிட்டு சில பேர் செயல்படுவார்கள். அது குறிப்பிட்ட சில வியாபாரிகள் இருந்து, சில முதலீட்டாளர்கள் இருந்து, சில முதலைகள் இருந்து பங்கு சந்தையை முழுசா என்ன செய்வாங்க? கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவர்கள் நினைத்தால் விலையை ஏற்றுவதும் அவர்கள் நினைத்தால் விலையை குறைப்பதும் என்று ஒரு சூதாட்டமாக இந்த பங்கு சந்தையை நடைமுறையில் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூதாட்டத்துக்கு நாங்க ஒரு பங்குதாரராக நாங்களும் சேர்ந்து அவர்களுக்கு ஊக்குவிப்பை ஏற்படுத்த முடியுமா? அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை ஆதரிக்க முடியுமா என்று கேட்டால் அப்படி ஆதரிக்க முடியாது. ஃபலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த பங்கு சந்தை என்பது ஒரு ஏமாற்றமாக நடக்கக்கூடிய ஒன்று. முதலாவது, அதுல எந்த வகையிலும் அவர்கள் ஏற்கக்கூடிய அந்த பங்குகளின் விலைக்கு கற்பனை விலை பெறுமதி தான் இருக்கிறதே தவிர அந்த நிறுவனத்தை கள ஆய்வு செய்து இருப்புகளை பிசிக்கலாக எஸ்டிமேட் போட்டால் அப்படிப்பட்ட ஒரு பெறுமதியான சொத்து அந்த நிறுவனத்தில் இருக்காது. இல்லாத ஒரு பொருளுக்கு இல்லாத ஒரு விலையை ஏற்படுத்தி இவர்கள் அந்த சந்தையில பொதுமக்களை ஏமாத்தி மீண்டும் அந்த முதலீட்டாளர்களே தங்களுடைய பினாமிகள் ஊடாக மக்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடக்கூடிய ஒரு வக்கிர புத்தியை பயன்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடக்கூடிய ஒரு மோசடியான வியாபாரமாக பங்கு சந்தை இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தது அன்பிற்குரியவர்களே, பங்கு சந்தையில முதலீடு செய்யறோம். நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய விதத்துல ஒயிட் லிஸ்டட் கம்பெனி என்று சில கம்பெனிகளை வைப்பாங்க. அந்த கம்பெனிகளை பார்த்தா இது டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்ட் இருக்குது, இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியா இருக்குது, இவங்க ஃபுட்ஸை இம்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அல்லது இவங்க டெக்னாலஜிக்கு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்களை தான் இவங்க வியாபார நிறுவனத்துல விற்பனை செய்யறாங்க. மேலோட்டமா பார்க்கும்போது அந்த ஒயிட் லிஸ்ட் கம்பெனி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நாங்கள் முடிவெடுப்போம். ஆனா உண்மையில் நாங்கள் முதலீடு செய்யக்கூடிய காசு வியாபாரத்தில் எந்த பகுதிக்கு எந்த துறையில் அந்த காசு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவதற்கு துளி அளவும் வாய்ப்பு இல்லை. 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வியாபார தளத்துல
70 லட்சம் முதலீட்டாளர்களுக்கு தெரியும் இந்த பணம் எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது என்று. 30 லட்சம் ரூபாய் பொதுமக்களுடைய பங்குகளாக வசூல் செய்த அந்த தொகை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று 30 லட்சம் ரூபாய் பங்குதாரர்களாக சேர்ந்தவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப ஷேரை வாங்கினவனுக்கு தன்னுடைய ஷேர் மேலோட்டமாக கம்பெனியிட அந்த அடிப்படையான வியாபார பொருளை வச்சுதான் இவன் இன்வெஸ்ட் பண்றான், அந்த பங்குகளை வாங்குறான். ஆனா உண்மையில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை அந்த ஷேர் ஹோல்டருக்கு கிடையாது. ஷேர் ஹோல்டரா இருந்தா நானும் அந்த கம்பெனியில ஒரு உரிமையாளரா இல்லையா? நான் ஒரு உரிமையாளராக இருந்தா என்னுடைய உரிமை பிரகாரம் அந்த கம்பெனியில நிறுவனத்துல என்னென்ன செயற்பாடுகள் நடக்கிறது, எவ்வளவு உண்மையான லாபம் கிடைக்கிறது, அதில என்னுடைய பங்கு எவ்வளவு என்ற அனைத்து தகவல்களும் புள்ளி விவரங்களோட கள ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரத்தோட அறிந்து கொள்ளும் உரிமை நான் படைத்தவனா இல்லையா? அந்த உரிமை எனக்கு இருக்கிறது. ஆனா கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். அப்ப என்ன பங்குதாரராக சேர்த்து கொண்டது ஒரு போலியான விஷயம், அது ஒரு மாயை, அது ஒரு தோற்றம், அது ஒரு இல்லாத ஒரு காரியத்துல நம்மளை பலவந்தமாக ஈடுபடுத்தி பொருளாதார ஆசையை காட்டி நாங்களும் உரிமையாளர்கள் என்று சொல்லி எங்களுக்கும் லாபம் தருவதாக சொல்லி நம்மளை பலவந்தமாக ஒரு சந்தைக்குள்ளே இழுத்து நம்மளை அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு கூட என்ன அநியாயம் செய்கிறார் என்பதை தெரியாத நிலையில் அதற்கு நாங்கள் கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை நிர்பந்திக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்முடைய காசு எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெரியாத நிலையில் எப்படி நான் ஒரு பொருளாதார விஷயத்திலே நான் ஈடுபடுவது, எப்படி நான் ஒரு முதலீட்டிலே நான் பங்கு பெறுவது என்பதை சிந்தித்து பார்த்தாலும் இந்த பங்கு சந்தை என்பதுல ஒரு ஏமாற்றம் நடக்கிறது என்பது மீண்டும் ஒரு முறை உறுதியாகிவிடும். எனவே இந்த அடிப்படையில் பார்த்தாலும் பங்கு சந்தையில நாங்க பங்கு பெறுவது நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தானது. உண்மையிலே அது மோசடியான ஒரு வியாபாரம். இல்லாத ஒரு பெருமதியை கற்பனையாக செயற்கையாக ஆர்டிபிஷியலாக அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதே நேரத்துல அந்த லாபம் கூட எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னுடைய பங்குக்கு கிடைச்சிச்சா இல்லையா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய காசு அந்த நிறுவனத்துல எந்த ஒரு துறையில் பயன்படுத்தப்பட்டது என்பதை கூட அறியும் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு மாய உலகத்துக்குள்ளே நம்மை சிக்க வைக்கக்கூடிய இத்தகைய வியாபாரத்தில் இஸ்லாம் ஒருபோதும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு நமக்கு அனுமதி அளிக்காது என்பதை நாம் தெளிவாக விளங்குவதனால இந்த பங்கு சந்தையில பங்குகளை வாங்குவதும் பங்குகளை விற்பதும் நாங்கள் முற்றிலும் முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் தீர்வாக அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு நாம் பதிலாக சொல்கிறோம். மேலும் அவங்க சொல்றாங்க, என்ன கேட்கிறாங்க, பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய புரோக்கரோட பேசலாமாண்டு. அப்ப இந்த பங்கு சந்தை கூடாதுன்னு அவங்களோட பேச வேண்டிய அவசியம் வராது. அனுமதிக்கப்பட்ட ஒரு வியாபாரமா இருந்தா அது பேசக்கூடிய நிலையில் ஆணாக இருந்தா ஆணோட கூட ஒரு பெண்ணுக்கு பேசலாம். அனுமதிக்கப்பட்ட ஒரு ஹலாலான ஒரு கடைக்கு போறோம், ஒரு புடவைய வாங்குறோம், ஒரு மெட்டீரியலை வாங்குறோம், ஒரு ஆண் தான் வியாபாரத்துல இருக்கிறார், அந்த நேரத்துல நாங்க அந்த ஆணோட பேசினா அது தவறு கிடையாது. தேவையானதை கட் அண்ட் ரைட்டா தேவையான முறையில குலைவு இல்லாமல் நெளிவு இல்லாமல் அசிங்கம் இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் நாங்கள் பேசினால் அனுமதிக்கப்பட்ட வியாபாரங்கள்ல தாராளமாக தேவைக்கு ஒரு அந்நிய ஆணோடு பேசுவது நமக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் என்பதனால அதுல நமக்கு தாராளமாக ஒரு அனுமதிக்கப்பட்ட வியாபாரங்கள்ல அந்நிய ஆண்களோட கூட தேவைக்கு பேசலாம். அதே நேரத்துல பங்குதாரர்கள்ட்ட அந்த பட்டியலை ஹலால் ஹராம் சான்றிதழ் கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த இலங்கையில இருக்குதான்னு கேட்கிறாங்க. சாப்பாட்டுக்கு ஹலால் ஹராத்தை கொடுக்க போயிட்டு நம்ம டாக்கள் செஞ்ச வேலையில சிமெண்ட் பக்கெட்டுக்கு தும்பு தடிகளுக்கெல்லாம் ஹலால் ஹராம் கொடுக்கறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பல பிரச்சனைகள் பித்தனாக்கள் நம் சமூகத்தில் ஏற்பட்டிருந்த வரலாற்றை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். இப்ப கூட இஸ்லாமிய சரியா வங்கிகள் என்று சொல்லி பல வங்கிகளுக்கு ஹலால் சான்றிதழ்களை ஜம்மியத்துல் உலமா உட்பட ஜம்மியத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆலிம்கள் உட்பட பல ஆலிம்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய வங்கி நிறுவனங்களோடு தொடர்பாகி என்ன செய்யறாங்க, சான்றிதழ்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆதாரம் கேட்டா ஆதாரம் தரமாட்டாங்க. இஸ்லாமிய வங்கி என்றுவாங்க. அந்த இஸ்லாமிய வங்கிக்கு உங்களுக்கு யாரு பத்துவா தந்துட்டு கேட்டா உலமா சபை தண்ணேன்னு சொல்லுவாங்க. உலமா சபை கிட்ட போயிட்டு கேட்டா நீங்க பத்துவா கொடுத்தீங்களான்னு கேட்டா நாங்க கொடுக்கலன்னுவாங்க. ஆனா அந்த இஸ்லாமிய வங்கி இஸ்லாமிய முதலீட்டு நிறுவனம் என்ன செய்வாங்க, அவங்களோட வெப்சைட்ல ஒரு ஓரத்துல சைட்ல யாரு வந்து தனக்கு பத்துவா கொடுத்ததுன்றத பேரை போட்டு வைப்பாங்க. யாருக்கும் விளங்காத மாதிரி அப்படியே ஒரு எறும்பு கடந்து போற மாதிரி எழுத்துல அவங்களோட பேரை போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப யாரு சான்றிதழ் கொடுக்குறா, யாரு பத்துவா கொடுக்குறா, எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் பத்துவா கொடுக்கப்பட்டது, அதற்கான ஆதாரம் என்ன என்பதை தேடி பார்த்தால்
எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது, ஆனா வத்துவா கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைய இலங்கையில் இஸ்லாமிய ஷரியா வங்கிகள் என்ற பெயரில் இயங்குற எல்லா வங்கிகளும் முற்றிலும் முழுதாக இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமான பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள். சவால் விடுகிறோம், எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி நம்மளோட இது குறித்து பேச வருவார்கள் என்று சொன்னால் நாம் பேசுவதற்கும் தயாரா இருக்கிறோம். பல தடவை சவால் விட்டு இருக்கிறோம், யாரும் வாராங்கல்ல. இந்த நிலையில தான் இஸ்லாமிய வங்கிகள் இருக்குது. அப்போ ஃபத்வா கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஷரியா வங்கிகளுடைய நிலையே இந்த நிலையில் இருக்கும் பொழுது இவங்க பங்கு சந்தைக்கு சர்டிபிகேட் கொடுக்க போனாங்கன்னு வைங்க, எந்த பங்குக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க நம்பி எதிர்பார்க்கலாமா? இவங்களோட சர்டிபிகேட்ல சான்றிதழ்ல நம்பிக்கை வைக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பாக நம்பிக்கை வைக்கக்கூடிய நிலை இல்லை என்பதையும் இந்த சகோதரிக்கு மேலதிகமான விளக்கமாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.